சேர்ந்து வாவைப்பதியின் செய்தி எல்லாம் உரைத்து பேர்ந்து வந்து முட்ட பதியன் பேருமை சொல்லி ஊனு கிடையாததுவோம் உயிரழிவு வந்ததுவோம் கோணுதலெல்லாம் கூறி விடை கேட்டாரம்மானே. அப்போது நாதன் எல்லோரையும் பார்த்து இப்போது உங்கள் இடத்திலே போனால் நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தால் பேருங்களுக்கு கிடைக்கும் அன்னமளக்கும் ஆதி தீரு நடுவால் முன்னவன் தன் வேறால் முத்திரிகை இட்டதினால் சென்ற இடமெல்லாம் சிறப்பதிகமுங்களுக்கு என்றைக்கும் நல்ல இயல்பே அருள்வோமென நல்ல விடை கொடுத்து நாராயணர் அருப்ப வல்லவளர் சான்றோர் வாழ்த்தியவர் போனார். அவரவர்கள் வீட்டில் அன்பாக உணவுடன் இவர்க்கு நல்ல இயல்பு செய்ய வேணுமென்று உலகமதில் எம்பெருமாய் ஒரு சொரூபம் கொள்ளலுற்றார். இறப்ப வடிவாய் எடுத்தார் ஒரு வேஷம் பரப்ப வடிவை பாருளுள்ளோர் கண்டு கண்டு கோட்டை கணக்காய் குளிர்ந்த நல்ல எடுத்து சாட்டமுடன் கைகனிகள் சகல வகையுடனே பழங்கள் முதலாய் பப்படமோ பாயசமோ வளங்கையிலையிட்டு வத்தல் வகை சீனியுடன் அன்னமுதல் தானோ ஆடையோடு பொந்தானோ சொர்ணதான முதலாய் துவையல் காரற்கெனவே சான்றோர் இனத்தில் சார்ந்து அன்பு கொண்டவர்கள் ஆண்டோர் அருளால் அன்னவஸ்தீரம் கொடுத்தார். நித்தம் நித்தம் அன்னம் நீங்கள் உண்ணும் என்று சொல்லி சித்தாமிரங்கமதால் துவையற்காரற்கெனவே இடைவிடாதபடியே ஈந்தாரே அன்னமது வடவெல்லாம் தீர்ந்து மகிழ்ந்தார்த்து வைத்திருந்தோர் நாலு திசையும் நடந்து பிச்சைதான் குடித்து பால் பாவு சோடு பாவித்தீர்ந்த நேரம் இப்படியே சான்றோர் இனமாயிருந்தவர்கள் அப்படியே பிச்சையிட்டு அன்பாய் மகிழ்ந்திருந்தார். பாங்கான துவையல் பண்டாரங்களெல்லாம்
பூங்காரமாக பிச்சையது உண்டிருந்தார். இந்த படியே இவர் வாழும் நாளையிலே சொந்த திருமால்க்கு சுவாமி உரைத்தபடி ஆண்டு 6 சென்று அதிக தவமதுதான் கூண்டாய் முடித்து கூறுநாத கண்மணியோம் இனி நாமல் செய்யும் இயல்பு என்ன என்று சொல்லி மனிதவதாரன் மனதில் நினைத்திருக்க நன்றான முட்ட பாதிதளத்தில் நாராயணரும் மன்றாடும் நல்ல வாய்த்த பரமேஸ்வரரும் வேத பிரமன் விளங்கும் மறையோனும் நாதரிசிமாரும் நல்ல சங்கதோர்களுமாய் சக்தி உமையும் சரசுவதி மாதம் வித்தை முகத்து வேள முகத்தோனும் எல்லோரும் வந்து இங்கிருந்தார் கடல் அருகே அல்லோர்களும் வந்து அங்கே இருந்து கொண்டு ஏற்ற முனியில் 2 பேரை வருத்தி சித்தமுடனே திடீரெனவே நீங்கள் சென்று நம்முடைய பாலன் நல்ல வைகுண்டரையும் எம்முடைய அருகில் இப்போ கொண்டு வரவே சொல்லி அயச்சார். சுவாமிதான் என்று சொல்லி நல்லியல்வாய் சொல்லி நாராயணனை எங்களையும் வாருங்கோ முனியே வாய்த்த தவத்தோரே சேருங்களங்கே திடீரெனவே எப்போது என்று விடைகள் இருவருக்கும் தான் கொடுக்க அன்று முனிகள் அவ்வாயு போல் விரைவாய் கடிதாய் நடந்து கரியமால் நல்தவசு முடிவாக செய்த முகுந்தன் பதியில் வந்தார். வந்தனர் வைந்தர் பாதம் மலரினை முனிவர் கண்டு செந்தமேளாயன் பெற்ற செய்து கண்ணோ விண்ணோ கந்தகர் கலியை வென்று கனதர்ம குபுவியாள முந்தனல் தவங்கள் செய்து முடித்தவா போற்றி போற்றி பொல்லா கலியில் வந்திருந்து பெண்ணோடவனிய பொன்னாசை மண்ணோடொன்னோ மதத்தாசை மைகை வெளியாள் மருட்டாசை பன்னோர் தவத்துள் அணுகாமல் பவமே அறுத்து பார்வை விழி கண்ணோ ஞான கருவிருத்தி கண்டாய் பொருளை கண்டாயே
ஐயாவுமது தவமதுவாம் அரம்பை மாதர் அன்று பெற்ற மெய்யாம் சான்றோர் கதிகள் பெற்றார் மேவலோரும் முய்க புகழ்ந்தார் பொய்யாங்கலியன் உயிரிழந்து போனான் அருகில் மீளாமல் ஐயா முட்ட பதிதனிலே அழைத்தாருந்தன் அப்பன் என்றார். அழைத்தாரெனவே சொன்னவுடன் ஆதிமுனியை மிக நோக்கி பிழைத்தார் போலே மனமகிழ்ந்து பின்னோ முனியோடுரைவகர்வார் இழைத்த கலியை உள்ளிருத்தி என்னை கலியன் செய்தவலு சலத்தாம் அறிந்து வந்தாரோ சமயம் இதுவோ தானுரைப்பீர். இங்கே அந்த துவேல் தவசு செய்தவர்கள் அனைவரும் அங்கே ஐயா வைகுண்டரை வந்து வணங்குகின்றார்கள். அவர் என்ன சொல்லுகின்றார்? ஐயா வைகுண்டர் ஊனு அங்கே முட்டப்பதியில் வந்ததும் ஊனு கிடையாதும் விரலி வந்ததும் கோணுதலா எல்லாம் கூறி விடைபெற்றார். அப்போது நாதன் எல்லோரையும் பார்த்து, இப்போது உங்கள் இல்லடத்திலே போனால் நாராயணர் குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தால் பேரு உங்களுக்கே கிடைக்கும். நாராயண குரு அப்படின்னா யார்? அதாவது நமக்குள்ளாலே நம்முடைய ஐம்புலன்களில் நம்ம வாழ்ந்து ஐம்புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் தூங்கி கொண்டிருப்பதுதான் நாராயணர். அவ எனக்குள்ளாலே என்னுடைய ஐம்புலன்களில் தான் அந்த இறைவன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் மறவாமல் இருங்கள் மக்களே என்று சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமானது. நீங்க உடனே அங்க நாராயணர் என்னையே மறக்காதுங்கன்னா சொன்னார். அவரு என்னையே மறக்காமல் இருங்கன்னா ஐயா வைகுண்டர் சொன்னாரு. இல்லை என் காலில் விழுந்து கும்பிடுங்கன்னா சொன்னாரு. உங்களுக்குள்ளாலே இருக்கின்ற உயிராகிய சிவபெருமானையும் அந்த மனைவாகிய விஷ்ணுவையும் நீங்கள் எப்பொழுதும் மறக்காதீங்கள். உங்களுடைய மனதிலிருந்து அவர்தான் குருவாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லினார். அன்னம் அளக்கும் ஆதி திருநெடுமால் முன்னவன் பேரால் முத்திரைகள் இட்டதுண்டால் அன்னம் அளக்கும் ஆதி திருநெடுமால். அதாவது நமக்கெல்லாம் அன்னம் அப்படின்னா நம்ம உணவு யார் அளிக்கின்றார்? ஆதித்ய நம்முடைய மனம். நம்முடைய மனம்தான் என்ன செய்கின்றது? நமக்கு உணவு தருகின்றது. நம்முடைய மனம்தான் நமக்கு அறிவு தருகின்ற எல்லாமே தருகின்ற மனம்தான். நம்ம மனம் எப்படி இருக்கின்றதோ அதே போல்தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைகின்றது. இவ்வளவு அவர்களெல்லாம் தவமியேற்றி அந்த ஐம்புலன்களில் பழைய இருக்கின்ற அந்த இறைவனை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவர்கள் வெள்ளை உள்ளமாக ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு எந்த ஆசையுமே இல்லை. அவர் என்ன செய்கின்றார்? அன்னமளக்க ஆதி திருநெடுமால் முன்னவன் பேரால் தன் முத்திரிகளித்திருந்தார். முன்னவன் பேரால், முன்னவன் யாரு? உடனே எனக்கு மூதாதையர்கள் அப்படியே இல்லை. முன்னவன் என்றால் நான் எப்பொழுது எப்படி வந்தேன்? அணுவிலிருந்து உயிராக வந்தேன். ஒவ்வொரு பரிணாமங்களாக நான் தாண்டி மனிதனாக வந்தேன். மனிதனில் நான் இப்பொழுது தவமியேற்றி இறை என்ற அந்த பேரறிவை நான் பெறுவதற்காக நான் தயாராகின்றேன். இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்பதுதான் முன்னவன். இறைவன் எல்லா உயிரிலும் இருக்கின்றான், என்னிலும் இருக்கின்றான். அந்ததான் முன்னவன் பெயரால் முத்திரிகள் இட்டதுண்டால். இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்று முத்திரின்னா என்னது? நீங்க தினமும் குளிக்கிறது, உடையடிமை எல்லாமே எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான். எனக்குள்ளாலே இருக்கின்ற இறைவன் தான் இதை உண்ணுகின்றான். அப்ப அவன் உண்ணுவதற்குண்டான அந்த இறைவன் சாப்பிடுகின்ற உணவு எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு தர்மமாக வாழ்ந்து தர்மமாக உழைத்து கிடைத்த உணவாக இருக்க வேண்டும். அதான் முக்கியமானது. ரொம்ப அற்புதமான விஷயம் அது. நீங்க சும்மா சாதாரண ஒரு வரி தான், அதுல எத்தனை அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா? அதான் நீங்க எனக்கு இறைவன் எனக்குள்ளால இருக்கின்ற இறைவனுக்கு நான் உண்பது இந்த உடல், இந்த உடலுக்காக என்னுடைய இறைவன் உடலை வளர்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன் வாழ்வதற்காக நான் இதை உண்ணுகின்றேன், நான் குளிக்கின்றேன், நான் ஆடை உடுத்துகின்றேன், நான் நெத்தியில் திருநாமம் போடுகின்றேன். எதுனாலும் சரி என்னது? எனக்குள்ளாலே இருக்கின்ற இறைவனை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு உள்ளாலே இருக்கின்ற இறைவனை நான் கெடுதல் செய்கின்ற எந்த விதமா நாம் உண்ணாமல் இருக்க வேண்டும். எனக்கு உள்ளால இருக்கின்ற இறைவன் இருக்கிறனால் நான் இந்த உடலை சரியாக போதைப் பொருட்கள் உபயோகிக்காமல் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்க வேண்டிய கடமை.
அது எவன் ஒருத்தன் தன்னுடைய உடலுக்கு நாசம் செய்கின்றானோ அவர்கள் அனைவருக்குமே முன்னவன் தன்மையாளர் முத்திரைகள் அற்றவர்கள் இல்லை. ஏன்னா நம்மளுடைய உடல் தான் வாகனம், நம்மளுடைய உடல் தான் தேர், நம்முடைய உடல் தான் இந்த உயிரை அந்த இறை என்ற நிலைக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதுதான் முன்னவன் தன்பெயரால் முத்திரைகள் விட்டதினால் சென்ற இடமெல்லாம். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இறைவன் உங்களுக்குள்ளால் இறைக்கின்றான் என்று நீங்கள் படைத்த காரணத்தால் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தான். இனி நீங்கள் எது எடுத்து வைக்கிறீங்களோ அதில், ஏன்னா நீங்கள் இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்று நீங்கள் கொண்டு வந்த உடனே நீங்களே இறைவனாக ஆகிவிடுங்க. நீங்கள் எடுக்கின்ற செயல் எல்லாமே சரியாக இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அது சொல்லுகின்றார், என்றைக்கும் நல்ல இயல்பை அருள்வோம் என நல்ல விடை கிடைத்து நாராயணன் நினைப்ப நல்ல வளர் சான்றோர் வாழ்த்தி அவர் போனார். இப்போ அவங்க போனாங்க இல்லையா, அவங்களுக்கு போன உடனே எல்லாமே கிடைச்சிருமா? அவர்கள் அதுக்கப்புறம் தான் நிலம் அவர்களுக்கு வேணும், இல்லை ஆடு மாடுகளை வாங்கணும், அதுலேருந்து பால் கறக்கணும், அவங்க உண்ணுவதற்கு கொஞ்ச காலத்துக்கு வேணுமே. அங்கே சார்ந்தோர் அங்கே அந்த தர்மன் அதான் அவங்களுக்கு அந்த பஞ்சபாண்டவர்கள் அங்கே வனத்துக்கு சென்ற உடனே அங்கே உணவுக்காகவே அங்கே பகவான் செல்லுகின்றார். ஏன்னா அந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவு வேணும். பழங்களை பறித்து சாப்பிட முடியுமா? சாப்பிட்டு விடலாமா? அது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் முடியாதில்ல. அது எல்லாமே வேணும். அதில் என்னதான் பிச்சை எடுத்து அப்படின்றது ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். பிச்சை எடுத்து அந்த துவையல்காரர்கள் பிச்சை எடுத்து சாப்பிட கண்டிப்பாக ஐயா வைகுண்டர் ஒத்துருக்க மாட்டார். ஏன்னா அது அதனால் என்ன செய்கிறார், அவர்கள் அங்கே வந்த உடனேயே அவர்களுடைய நிலங்களை வைத்திருந்தவர்களெல்லாம் கொண்டு வந்து தருகின்றார்கள். அடுத்த நெல்லுகள், அடுத்த பயிர் அவர்கள் வைத்து விளைந்து வருவது வரைக்கும் அவர்கள் காப்பாற்றுகின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்கள் சும்மா ஏதோ ஒன்று இங்கே சொல்லிட்டு போகாதுங்க, அதுதான் உண்மை. அதுக்கு தான் ஐயா என்ன சொல்ல, இறப்பு வடிவாக அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள், உடனே அவங்க இறந்து தான் குடித்தாங்க அப்படிலாம் கிடையவே செய்யாது. என்னையுமே தவம் செய்வர்கள் இறந்து குடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலம், புத்தருடைய காலம், அதோட சரி. அவங்க திருமணம் செய்யல, அவங்க ஒரு ஆளாக இருந்தாங்க, கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா உட்காருவாங்க, அது வேற விஷயம். இங்கே இவர்கள் குழந்தைகளுடன் வாழுகின்றார்கள், மனைவி குழந்தைகளுடன். அப்போ அவர்களுக்கு சரியான உணவளிக்க வேண்டும் அல்லவா? அதுக்காக பகவான் அவர்கள் அங்கங்கே அந்தந்த ஊர்களுக்கு அவங்கவுங்க இடத்துக்கு சென்ற உடனே அங்கே அருகில் உள்ளவர்கள் தந்தார்கள். அதுக்கப்புறம் இவர்கள் அதை பகிர்வித்து அவர்களுக்கு அடைத்திருப்பார்கள். இதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதான் நடந்திருக்கும், வேற எதுவும் நடந்திருக்காது. இதான் சொல்லுகின்றார். உடனே என்ன செய்கின்றார், இங்கே அந்த விஷயம்லாம் முடிஞ்சிட்டு இருக்கிறக்க இவர் என்ன செய்கின்றார், இங்கே இதுவரைக்கும் இவர் ஓடினார் அங்கே அவர்களை நோக்கி, இப்பொழுது அவர்கள் இவரை நோக்கி வருகின்றார்கள். ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கும் என்ன செய்கின்றார், அங்கே திருச்செந்தூர் கடலுக்கு ஓடுகின்றார், அங்கே முட்டபதி கடலுக்கு செல்லுகின்றார். இங்கே இப்பொழுது அந்த முட்டபதி கடல்லையே அந்த தேவ சங்கங்கள் எல்லாம் அழைக்கின்றார்கள். உடனே எங்கேயோ முட்டபதி கடல் அப்படி இல்லை, அவர் அந்த தேவ சங்கங்களுக்கு அழைப்பதற்காக, அவர்களுடைய தவம் முடிந்தது, இனி என்ன செய்ய வேண்டும் என்று அழைப்பதற்காக அவர் அகத்துக்குள்ளாலே மீண்டும் செல்லுகின்றார். அங்கே என்ன செய்யல, அந்த முட்டப்பதி கடலுக்குள்ளாதான் இது பண்ணுறதுக்காக செல்லுகின்றார். இது ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம இது கற்பனையில் சொல்லி அங்கிருந்து அந்த ஞான முனிவனும் கலைய முனிவனும் வந்தாங்கன்னு அந்த சுவாமி தோப்பில் ஞான முனிவனும் கனமுனிவனும் ஒரு பணிவிட போட்டிருப்பாங்க. அறிவு கட்ட முட்டாளு. ஞானமும் கலை என்பது கூட தெரியாதா? இவ்வளோ ஒரு முட்டாளுங்களா இருப்பாங்களா ஐயா வழியில் இருக்கிறவங்க? உண்மையில அது கேட்கறதுக்கே வாயே கூசுது சொல்றது கூட. அதான் அந்த ஞானமும் கலையும் அவருக்கு சொல்லி அவரை அங்கே அழைத்து செல்வதற்காக வருகின்றார். ஞானமும் கலையும் அவருக்கு சொல்லுகின்ற, ஏன்னா அவருக்குள்ளால இருக்கிற ஞானம் சொல்லுது, இறைவனை நீ அகத்துக்குள்ளால ஒரு டைம் உன்னுடைய தவம் முடிந்ததா, அடுத்த நிலை என்ன அப்படின்றத நீ கேள் அப்படின்றதுக்கு அந்த அகத்துக்குள்ளாலே பகவான் செல்லுகின்றார். தான் உண்மை. வந்தது கொல்லா கலையில் பெண்ணோடவனி பொன்னாசை, மண்ணோடு ஒண்ணும் மதசாசை, மாய வெளியால் மரட்டாசை, பண்ணோ சாவத்தில் ஆளகாமல் பவமே அளித்து பார்வை வெளி, கண்ணோ ஞான கரிவரித்தி கண்டாய் பொருளை கண்டாய், இறைவன் எனக்குள்ளால் இருப்பதை கண்டுகொண்டாய், ஐயா உமது தவமா அரம்பை மாதர் அன்று பெற்ற மெய்யாம் சான்றோர். ஐயா உமது தவம் என்னாகின்றது, அந்த தெய்வ மாதர்களெல்லாம் பெற்றாங்கள் அல்லவா 7 குழந்தைகள், அந்த குழந்தைகள் அவர்களெல்லாம் மேன்மை அடையும்படி நீர் செய்து விட்டீர் அப்படின்றாங்க. என்ன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அப்போ தெய்வ சான்றோர்கள் யார்? ஐயா வைகுண்டர் யார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே கண்ணபிரான் அந்த தெய்வ சான்றோர்களை பிரவி செய்கின்றார். அப்ப இங்கே இந்த தெய்வ சான்றோர்கள் யார்? துயல் தோத்துக்கு சென்றவர்களா அல்லது யார்? என்ன துயல் தோசை சேர்ந்தவங்க தான் அந்த ஓதி உணர்ந்தாங்க. ஐயா சொன்ன
அந்த 2 ஆண்டுகள் தவம் ஏற்றி தந்த அற்புதமான மந்திரமாகிய 108 மந்திரத்தையும் சொல்லித் தரதான் அவங்க பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ அந்த தெய்வ சார்ந்தோர்கள், அந்த துயல் தவத்துக்கு சென்றவர்கள் தான் அந்த தெய்வரம்பை மாதர்கள், அந்த தெய்வ மாதர்களுக்கு பிறந்த அந்த சான்றோர்களா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். யார் ஒருவர் அந்த அகம் பிரம்மாஸ்மி என்று அகநிலைக்கு சென்று அந்த பிரார்த்தனை செய்து எண்ணமில்லாத நிலைக்கு சென்று இறைவன் எனக்குள்ளாலே என்று உணர்கின்றானோ அவர் அனைவருமே அந்த 7வது நிலை, அந்த தெய்வ கன்னிகள் பெற்ற அந்த சான்றோர்கள் தான் அப்படின்றது இங்கே சொல்லுகின்றார். அழைத்தார் எனவே சொன்னவுடன் ஆதிமுனியை மிக நோக்கி வளைத்தார் போலே மகமிழந்து பின்னும் முனியோடு உரைப்பார். இழைத்த கலியில் உள்ளிருந்து என்னை கலியன் செய்தவளு சலத்தமறிந்து வந்தாரோ சமயம் எதுவோ அப்படின்னு சொல்லுகின்றார். அதாவது அந்த கலியன் என்னை எவ்வளோ கொடுமை செய்தான், எத்தனை இது பண்ணல் செய்தான், இப்பதான் அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்று தோன்றுகின்றதா என்று அவர் கேட்கின்றார். அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். நல்ல முனியே நம்மை கலியதனுழே செம்மை கெட்ட நீசன் தீபாவி கையதிலே கண்ணியிட்டு வைத்து கடக்கவே நகண்டிருந்து புண்ணியவானின்று பிழைத்து கோதித்தாரோ நான் பட்ட பாடு நாடுபதினாலறியோம் ஏன் பட்டாயென்று இன்று கேட்க வந்தாரோ ஏதோ தெரியலையே என்னுடைய நாயகமே பாதகந்தான் செய்த பாராத்தி எங்களெல்லாம் பார்க்கும்படியாய் பாரிக்கீரெனவே ஆர்க்கமுடனே அன்னீசன் செய்தபடி கட்டு கயிறும் கையில் வீழ்ந்திடத்தில் முட்டுக்கு மேலே ஊற்றாமீக நினைத்தார் வெடிபுடங்கு தன்னால் விழாவில் ஈடித்த இடத்தில் துடிப்புடனே ஊற்றும் தோன்றும்படிய வைத்தார் மேலில் பிரம்பால் மிக்க அடித்த இடத்தில் சீலமுடனே சீனந்தோண வைத்தனரே கண்ணமதில் கம்பால் கணக்க அடித்த இடத்தில் உன்னிதமாக உடந்தோண வைத்தனரே கூண்ட முடியை குலுக்கி அசைத்த இடத்தில் வேண்டு முடியை மிக கலிய வைத்தனரே இப்படியே நீசன் செய்த ஈடரது போல் அப்படியே தோண வைத்து அங்காரம் கொண்டனரே பால் மாட்டை நீசன் பற்றி கொண்டே அடைத்து மால் பாலேற்கும் மாதிரியை பார்ப்போமென அந்நீசன்தான் அநியாயமாகவேதான் இந்த நாள் வரைக்கும் 21 கொண்டு அடைக்க கோவேங்கீரிநாதன் அன்று முதல் 20
ஒரு நாளது வரைக்கும் கோலம் எடுத்து குரு சமைந்த நாரணரும் பாலு முதல் வேறு பண்டமிக ஏறாமல் இருக்கும் தருவாயில் இது நல்லதாகும் என்று ஆருக்காக நீசன் அவன் செய்த வேதனை போல் எல்லாம் முறை போல் எடுத்தார் சோரூபமது நல்ல முனிமார் நாரணா என்று நிற்க கைக்குள்ளே நின்ற கரிய சீசன்மாரில் மெய்க்குள்ளறிய விளம்பினாரம்பெருமாய் இன்றே திவசம் இசைந்த மூட்டப்பதியில் நன்றி போக நல்மணிகளாகுதென சொல்ல அறிந்து சீசன்மார்தான் மகிழ்ந்து நல்லதென சொல்லி நாடியவர் இருக்க அந்திராதன்னில் ஆரும் அறியாமல் நந்தனிய சீசன் 4 பேர்தான் அறிய வந்த முனியோம் வளர்ந்த ஈருமுனியோம் சொந்தமுடன் நாதன் தொட்டிலில் மிக ஏறி சீசன்மார் காவி சீனமாய் மீக நடக்க வாசமுள்ள மாமுனிவர் வாழவிடமோ சூழ்ந்து வர துடியாக தொட்டிலே சுவாமி மீக இருந்து வாடிவான முட்ட பதிதளத்தில் வந்தனரே முட்ட பதியில் முகுந்தனரிநாதன் கிட்ட வருகும் கிருஷ்ணர் வந்து சேர்ந்திடவே மகனை மிக கண்டு மாவிருப்பத்தோடிலகி ஊகமாள வந்த உடைய மகனே உனது சடவெல்லாம் வாடி சடைப்பானே என் மகனே வாடவெல்லாம் என்னோடு வாகுத்துறை நீ என் மகனே கண்ணே மணியே கருத்துள்ள நாயகமே விண்ணே ஒளியே வேத தீருவிளக்கே கலியில் மிக இருந்து கலக்காமீக அடைந்து மெலிவெல்லாம் சொல்லி விளம்பு நீ என் மகனே அடித்ததாறு உன்னை அவனிதனில் வேயனன்று காடுத்தமது செய்த கலக்கமெல்லாம் சொல்லும் என்றார். சொல்லன்று மாலும் சிவமும் எடுத்துரைக்க வல்லபலமான வைகுண்டரெதுரைப்பார் செந்தூர் கடலில் சகலதுக்குள் என்னை வைத்து முந்த எனக்கு மொழிந்த உபதேசம் தப்பாமல்லாறு வருஷந்தவசாக
மெய்ப்பாலின் பாலருந்தி வீடு சொத்தெண்ணாமல்